இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய சத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் கேட்கப்பட வேதம் சொல்லுது, காதுள்ளவன் கேட்க கடவன். நம் இருதயத்தையும் செவிகளையும் தேவனுக்கு முன்பாக திறந்து ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுகிற வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து நாம் அவருக்கென்று வாழ நம் ஒவ்வொருவரும் அர்ப்பணிக்கலாம். வேதத்தில் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு சம்பவம். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம் ஒவ்வொருவரும் இந்த சம்பவத்தை அறியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஒரு பணக்காரனாகிய ஒரு மனுஷன் இருந்தான், லாசரு என்கிற ஒரு மனிதனும் இருந்தான். அல்லேலூயா. இது கதைன்னு சொல்ல முடியாது, இது சித்தரிக்கப்பட்ட சம்பவம் அல்ல, இது உண்மையாய் நடந்த காரியமாய் இருக்கும் என்று அநேக வேத வல்லுநர்கள் இந்த பகுதியை கூறுகிறார்கள். அருமையான தேவச்சனமே, இங்கே நடக்கிற சம்பவம் என்ன என்பதை நான் உங்களுக்கு விளக்க ஆசையாக இருக்கிறேன். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு தேசத்தில் இருந்தார். அவருக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அவ்வளவா சம்பிரதையாக அவர் வாழ்ந்தார். நல்ல ஆகாரம், நினச்ச ஆகாரம், உயர்ந்த ஆகாரங்கள், உடை, உயர்ந்த வஸ்திரங்கள், அவன் அனுபவிப்பதற்கு ஆசைப்பட்ட எல்லாவற்றையும் அவன் அனுபவித்து அநேக வேலைக்காரர்கள், அவ்வளவா அவன் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து இந்த பூமியில் இருந்தான். அவன் வீட்டு வாசல் அருகே ஒரு மனிதனும் இருந்தான். அவனும் மனுஷன்தான், இவனும் மனுஷன்தான். அப்போ அந்த மனிதனுடைய நிலையை பார்த்தீங்கன்னா, அவன் உடம்பெல்லாம் பருக்களினாலே நிரம்பி அது புண்ணாகி அதில் வழிகிற இரத்தத்தை நாய்கள் நக்கி கொண்டிருந்தது. அதை விட கொடுமையான காரியம் என்ன அப்படின்னா, அந்த வேளைக்கு அந்த லாசரு, அந்த மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆகாரத்துக்காக ஏங்குகிறவனாக இருக்கணும். ஒரு அடிப்படை தேவை இருக்க ஒரு வீடு, சாப்பிட நல்ல ஆகாரம், போட்டுக்க ஒரு துணி, இல்லையா? இதுதான் நம்ம மேக்சிமம் எல்லாரும் ஆசைப்படுற காரியம். இதில் நம்ம நிறைவாக இருந்தாவே போதும். அநேகர் அதை சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது இருந்தால் இதுலையே கஷ்டம்னா ரொம்ப கஷ்டம் இல்லை. அப்போ இந்த லாசர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாரு. அவருடைய வாழ்க்கையின் நிலையை குறித்து லூக்கா 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பேரே தரித்திரன்னு வச்சுட்டாங்க பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரம் வீட்டில் தாண்டவம் ஆடுது, ஒன்றுமே இல்லை, எல்லாம் தொடச்சி போட்டுருக்கு. இவன் நிலைமை பார்த்தோன்னா இருக்க கூட வீடு இல்லை. அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசல் அருகே உட்கார்ந்துருக்கான். அவனை நீங்கள் நல்லா கவனிக்கணும். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. முதலாவது அவன் ஒரு தரித்திரன், ஒன்றுமே இல்லை. தனக்கென்று சொல்லிக்கொள்ள வீடு இல்லை, உறவுகள் இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, நண்பர். இப்படிப்பட்டாலும் யார் நேசி கூட வந்து உட்காந்துருக்க போகிறா உறவு கொண்டாட? இல்லை, நம்ம நல்லா இருந்தாவே உறவு கொண்டாட மாட்டேங்குது. சொந்த அண்ணன் தம்பி கூட நேசிக்க மாட்டேங்குது, இல்லை? அப்போ இவனுக்கு ஒரு உறவும் இல்லை, நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இந்த ஐஸ்வர்யம் வந்தால் சாப்பாடு கொடுக்கல, பக்கத்துலலாம் மக்கள் இருக்காமல இருந்திருப்பாங்க. அப்போ இவன் வீட்டிலேருந்து விடுற சாப்பாடு கூட இவனுக்கு கிடைக்கலன்னா பாங்க, அதுக்கு அவன் ஏங்கிட்டு இருக்கான். அப்படின்னா என்ன, சாப்பாட்டுக்காக அவ்வளோ ஏங்கிறான். யாருமே அவன் என்னென்ன கொடுக்க நினைக்கிறவங்க கூட அந்த உடம்புல வர நாத்தம், அந்த அழுகின நிலைமையை பார்க்கும்போது கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, அருவருப்பாங்க. அப்போ அவ்வளோ ஒரு கொடூரமான வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்படியா இவனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த பருக்கள் இருக்கிறது பரவாயில்ல, அது அந்த அவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக தெரியல. ஆனால் அந்த பருக்கள் எல்லாம் ஒரு வேளை வெடித்து அது ரத்தம் வழிகிற நிலமையில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஐயோ கடவுளே, அந்த வாழ்க்கை எவ்வளோ கொடூரமானது.
முகமெல்லாம் ரத்தம் வடிஞ்சு, உடம்பெல்லாம் ரத்தம் வடிஞ்சு, அதை வந்து நாய் வேற வந்து நக்குது. அது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய நிலைமை. அவன் சூழ்நிலை நீங்கள் கொஞ்சம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நம்ம வாழ்கிற வாழ்க்கை எவ்வளோ மேன்மையானது உங்களால் புரிஞ்சிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நிலையில் ஒரு பர்சன் கூட நம்ம வாழ்க்கையில் உபத்திரவங்களை அனுபவிக்கலை. அவ்வளோ கஷ்டப்படுறான். அது மாத்திரம் இல்லை, ஆகாரம் இல்லை, குடிக்க தண்ணி கொடுக்க கூட யாரும் இல்லை. அவன் ஆசைப்படுறான். அந்த வேலைக்கு அந்த எஜமா அந்த ஐஸ்வர்யனோட வீட்டில் அவன் வாசலில் தானே உட்காந்துருக்கான். வீட்டில் சமைச்சா எல்லா வாசனையும் என்ன பண்ணும்? வெளியே போகும். அவனுக்கு அது தினமும் வாசனையாக மூக்குக்கு வரும். ஆனால் ஒன்று கூட வாய்க்கு வராது. அது எவ்வளோ டெம்டேஷன் தெரியுமா? அதை பசியே எடுக்காது. ஐயா சொல்லுவாங்க 40 days ஃபாஸ்டிங்லாம் அவருக்கு ரசமே பிடிக்காது. ரசம் தொட்டாவே விஷம் மாதிரி பார்ப்பார். ஆனால் அந்த ஃபாஸ்டிங் டேஸில் அவர் சொல்லுவார், அந்த ரசம் வாசனை அவர் சொல்லும் போதே நமக்கு சாப்பிடணும் போல் இருக்கும். எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி ஒரு வாசனை வந்துச்சும்பார். அப்போ அந்த ரசம் வாசனை கூட எப்படி இருக்கு? அவ்வளோ நாக்கில் டேஸ்ட்டை தூக்கி விடுது. அப்போ அவன் வீட்டில் அவ்வளோ விசேஷமான ஆகாரங்களை செய்யும் போதெல்லாம் அந்த வாசனை அவன் முகரும் போதெல்லாம் எப்படி இருந்திருக்கும் அவனுக்கு யோசிச்சு பாருங்கள். இருக்கிற பசியும் ஏற்கனவே பசியில் கிடக்கிறான். அந்த வாசனை வந்து வந்து அவன் இருதயத்தை என்ன பண்ணும்? பசியை தூண்டி விடும், அவன் மாம்சத்தை தூண்டி விடும், அவன் ஆசையை தூண்டி விடான்னு அந்த ஆசைக்கு ஒன்றுமே கிடைக்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஆசைப்பட்டது ஒன்றுமே அவன் வாழ்க்கையில் கிடைக்கல. அவனும் ஒரு நார்மல் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தானே. எனக்கும் ஒரு குடும்பம் வேணும், எனக்கும் பிள்ளைங்க வேணும், எனக்கும் சகோதர சகோதரி வேணும், அதெல்லாம் ஆசைப்பட்டிருப்பான்ல. என் குடும்பம் என்னோட இருக்கணும், மகிழ்ச்சியாக நல்லா ஒன்றா இருக்கணும். ஆனால் அது எதுவுமே அவனுக்கு கிடைக்கல. இன்றைக்கி குடும்பத்தில் இருந்தனே மகிழ்ச்சியாக இருக்காத ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நமக்கு எல்லா உறவுகளும் இருக்குது, ஆனால் அதை அனுபவிக்க தெரியாத ஆளும் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் அவனுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அவன் வாழ்க்கை எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை. ஒருவேளை அவனுக்கு சொந்த பந்தங்கள் கூட இருந்திருக்கலாம். அவனோட சரீரத்தின் நிலைமையில் யாருமே அவனை கிட்ட சேர்த்துக்கல, யாருமே அவன் மேலே இறக்கப்படலை. எனக்கு எத்தனை தாய்மார் தகப்பன்மார் என் பிள்ளை என்னை நேசிக்கலை, எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கல, என்னை அன்பாக விசாரிக்கலை. இந்த ஏக்கெல்லாம் உங்கள் இருதயத்தில் இருக்க தானே செய்யுது. என் அண்ணன் தம்பி எனக்கு எதுவும் செய்யலை, எங்கள் அம்மா வீட்டில் எனக்கு சொத்து கொடுக்கல. இதுக்கெல்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறவங்களும் இன்றைக்கி இருக்க தான் செய்கிறோம். அல்லேலூயா. சின்ன ஒரு வீட்டு இடத்துக்கு 4 பேர் சண்டை, இப்படியெல்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் அருமையான தேவச்சனமே உனக்கு எதுவுமே இல்லை, வாழ இடமே இல்லை. தெருவில் அவன் வீட்டு வாசலில் உட்காந்துருக்கான். அவன் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்கல. இப்படி ஒரு நிலைமையில் அவன் வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அவன் எங்கேயாவது இங்கே புலம்புனா வேதனைப்பட்டான். ஐயோ தனக்கு இதெல்லாம் கடவுள் தரலையே. அவன் ஒரு நல்ல தெய்வ மனுஷன். அதனால தான் ஆபிரகாம் மடியில் போய் உட்காந்துருந்தான் இல்லையா? பக்தி உள்ள மனுஷன்தான், கடவுளுடைய பிள்ளை தான், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒரு பக்தி இல்லாதவனை ஆபிரகாம் மடியில் கொண்டு போய் விட மாட்டாங்க. ஸோ அவர் ரொம்ப பக்தியான மனுஷன். அப்போது ஆண்டவருடைய பிள்ளை தனக்கு எதுவுமே கிடைக்கலன்றத நம்ம என்னென்னா புலம்புறோம், என்னென்னா வேதனைப்படுறோம். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படாமல் எத்தனை பேர் இல்லாத நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு ஐயோ எனக்கு அது நடக்கலை, எனக்கு இது நடக்கலை, எனக்கு இப்படி நடக்கலை அப்படின்னு இன்றைக்கும் அங்கலாச்சி தான் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் நின்றுட்டுருக்கோம். ஆனால் இவனுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கலாய்க்கவே இல்லை பாருங்கள். இருக்கிற நிலமையில் அவன் பாட்டிருக்கான். அவன் சந்தோஷப்பட்டானா துக்கப்பட்டானா தெரில, எந்த ஒரு அடையாளமும் அதுக்குரியது இல்லை. அவன் பாட்டிருக்கான், இதுதான் என் நிலைமை அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆனால் அவனுடைய முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிங்க தொடர்ந்து 22ஆம் வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். என்ன படிச்சிங்க இந்த வசனத்தில்? நான் எதிர்பார்க்கறத நீங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் விடப்பட்டான்னா அது எப்படி சொல்லுங்க? எப்படி கொண்டு போய் விடப்பட்டான்றதுக்கு எப்படி இருக்கும்? எப்படி அதை செய்வோம்? அவங்கள அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இல்லை மடியில் உட்கார வைக்கும் போது எப்படி உட்கார வைப்பார்? ஒரு குழந்தைய நீங்கள் ஒருத்தர் மடியில் உட்கார வைக்கிறீங்கன்னா எப்படி உட்கார வைப்பீங்க? தூக்கி அவங்க மடியும் நோகாமல் இவருக்கும் நோகாமல் மடியில் உட்கார வைக்கணும். தேவதூதன் கூட்டின்னு போயிட்டு நீ ஏறி உட்காந்துக்குப்பான்னு சொல்லலை.
அப்படியே தூக்கி அந்த இடத்துல இவன் இருந்தது ரோட்டில் இல்லை, அங்கே தொடர்றது கூட ஆள் இல்லை. ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை? தேவ தூதர்கள் கைகளில் ஏந்திட்டு போகிறாங்க. ஏந்தின்னு போய் ஆபிரகாம் மடியில் உட்கார வைக்கிறாங்க. அவர் மடியில் உட்காந்துருக்கார். ஒரு சின்ன குழந்தைய மடியில் உட்கார வச்சுக்கலாம். ஆனால் ஆபிரகாம் சாதாரண ஒரு மனுஷன் தானே. அவர் மடியில் போய் இவரை உட்கார படுக்க அப்படியே குழந்த மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. இது எப்படி உருவகப்படுத்துகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்று, பரலோகத்தில் அந்த மகிழ்ச்சி நமக்கு அற்புதமானது. ஒரு குழந்தையை போல தேவனுடைய கரத்தில் நாம் இருப்போம். அல்லேலூயா. ஸோ இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்க. இப்போ அடுத்தபடியாக 24ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனை படுகிறேனே என்று கூப்பிட்டான். கூப்பிட்ட ஆளு இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்துவேன் அப்படின்றதுக்கு 19ஆம் வசனம் நல்ல அடையாளமா இருக்கு. வாசிங்க. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன். அவன் பேரே தரித்திரன். இவன் பேரே என்ன? ஐஸ்வர்யமுள்ள மனிதன். அவன் ரத்தாம்பரமும். ரத்தாம்பரம் யாருன்னா பார்த்துக்கிறீங்களா? பார்த்துருக்கீங்களாப்பா? எனக்கு கூட தெரியாது. அது அந்த காலத்தில் ராஜாக்கள் போட்ட ஆடை. அவ்வளோ அது விளையேற பெற்றது. எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அது ரொம்ப விளையேற பெற்றதுன்னு மட்டும் நமக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அவன் போட்டிருக்கான், ஐஸ்வர்யவான் வச்சிருக்கானா, அது பிள்ளைய விளையேற பெற்றதாக தானே இருக்கும். ரத்தாம்பர ஆடையும் விளையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து, ரத்தாம்பரமே விளையேற பெற்றது, அது கூட இன்னும் விளையேற பெற்ற வஸ்திரங்கள் எல்லாம் போட்டிருந்தான். அப்படியா ஐஸ்வர்யத்தில் திளைத்து போயிருக்கிறான். இவன் போடுற ஒவ்வொரு நாள் ட்ரெஸ் எத்தனை கோடியோ தெரியாது. அவன் ஒவ்வொரு நாள் டேபிளில் சாப்பிட்ற, நம்ம வீட்டிலலாம் ஒரு ரசம் மோர் குழம்பு வச்சு சாப்பிடுவோம் இல்லையா? இதுவே ரொம்ப வசதியான சாப்பாடு தான். அநேக வீடுகளில் ஒரு குழம்பு சோறு, அதுக்கு பொரியல் வச்சு சாப்பிட்டாவே பணக்கார வீடு இல்லையா? அப்போ 2 பொரியல் 3 பொரியல் வச்சு சாப்பிட்றவங்களாம் கொஞ்சம் வசதி படைச்சவங்க. இன்னும் கூட நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் கெட்டான ஆள்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இவன் டேபிளில் இல்லாத பொருளே இருக்காது. ஒவ்வொரு நாளும் எல்லாம் ராஜா மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். தினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அந்த வாழ்வை, அவனோட வாழ்க்கை முறையை பார்க்கும்போது பன்னீரில் தான் குளிப்பார், ரோஜாவில் தான் தொடப்பார், பாலில் தான் குளிப்பார். ஒரு ராஜா மாதிரி 10 பேர் அவருக்கு தொடச்சி விட, ட்ரெஸ்ஸு போட்டு விட, ஷூ போட்டு விட. இப்போ எவ்வளோ சுகமாக இருக்கும்ல. அப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஆள் இப்போ எங்கே இருக்காரு? எங்க இருக்கிறாரு? 23ஆம் வசனத்தை வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்துல இப்ப வேதனைப்படுறான். இங்க யாரை இவரை கொண்டு போய் விட்டாங்கன்னு இருக்கா? பாதாளத்துல அவரை போய் ஊந்துட்டாரு. சூப்பர். உண்மை அதுதான். கடைசி நாள் நியாய தீர்ப்புல தேவனுக்கு முன்னால நம்ம நிற்கும் போது வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தேவனும் நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டாராம். தேவகுமாரனுக்கு தான் நியாய தீர்ப்பின் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அவர் சொல்றாரு, நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். ஒவ்வொரு மனுஷனும் தேவனுக்கு முன்னால போய் நிற்கும் போது, நாம் இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கீழ்ப்படிச்சு தான் நடந்துட்டு இருக்கோம். பொய் பேசுறதில்ல, அக்கிரமம் பண்றதில்ல, விக்கிரக ஆராதனை செய்யறதில்ல, எவன் பொருளையும் கொள்ளையடிக்கிறது இல்லை, திருட்டுத்தனம் பண்றதில்லை. உண்மைதான். ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பில் போய் நிற்கும் போது நம்ம செய்த கிரியைகள் எல்லாம் வெளிப்படுமா? என்ன மாதிரி கிளியை வெளிப்படும்ன்றத இப்போ இந்த தரித்திரனோட வாழ்க்கையில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவன் அந்த பாதாளத்தில் வேதனைப்படுறான். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாம் அவன் மடியில் லாசருவையும் கண்டான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த சரீரம் இந்த பூமியில் செத்து போயிடும். எத்தனை பேர் சாவாமல் உயிரோடு இருக்க போகிறோன்னு நினைக்கிறீங்க? ஆண்டாண்டு காலமாக இந்த உலகத்திலே வாழ போகிறவங்க யாராவது இருக்கீங்களா? எல்லாரையும் இந்த உலகத்தில் ஒரு நாள் மரணம் சந்திக்கும். மரணம் நம்மை சந்தித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் நம்ம பெற்ற நம்பிக்கை. மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை வெளியே இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கான். மரணத்துக்கு அப்புறம் நான் அந்த ஆவி இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்துடும் அப்படிலாம் கிடையாது. திரும்ப மனுஷ ஜென்மெல்லாம் கிடையாது. பிலீவ் பண்ணாதீங்க. ஆடு மாடா வந்துடுவோம் கிடையாது.
உன் ஆவியை எடுத்துன்னு போய் ஆட்டு மாட்டுக்கு வச்சு ஆடு மாடு கெட்டு போயிடும். அதனால் ஆண்டவர் வைக்க மாட்டார். உண்மையாக ஆடு மாடுகள்லாம் நல்ல சுபாவத்தில் இருக்குது. இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த அந்த அழிவில் பார்த்தீங்கன்னா யானையெல்லாம் போயிட்டு குரங்க தூக்கிட்டு வருது, மாட்டுக்குட்டியை அதை தூக்கிட்டு வருது. மனுஷன் போவானா சொல்லுங்களேன்? அவ்வளோ பெரிய வெள்ளத்தில் தான் உயிரை பணையை வச்சு போய் சாதாரண ஒரு குரங்க தூக்கிட்டு வருது. அல்ல இல்லையா சொல்லுங்கள்? நாய்க்குட்டியை தூக்கிட்டு வருது, வீட்டு மேலே உட்காந்துருக்கு நாய், அதை போய் இந்த வெள்ளத்தில் தூக்கி. அதுக்கு இருக்கிற அறிவில் நமக்கு எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் போக மாட்டேன், நீங்களாம் போவீங்களா சொல்லுங்கள்? அடிச்சுட்டு போகிற வெள்ளத்தில் நாயை போய் குரங்க போய் தூக்கின்னு வரத்துக்கா நம்ம போவோம்? ஆமாம், நம்ம பிள்ளையே போனாலும் நம்ம உயிர் போகக்கூடாது, அதில் தான் ஜாக்கிரதையாக இருப்போம். ஆனால் அந்த மிருகங்கள், அப்போ மிருகத்துக்கிட்ட நம்ம ஆவியை என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர்? நிச்சயமாக அனுப்ப மாட்டார். இது பொல்லாத ஆவின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் மனுஷனை உண்டாக்குனதுக்காக அவரே ஐயோ ஏன் தான் இந்த மக்களை உருவாக்கணும்னு தெரியலையே, தெரியாமல் உண்டாக்கிட்டேனே அப்படின்னு தலையில் வச்சுக்கிட்டு காலி பண்ணிட்டார், வாஷ் அவுட் பண்ணார். திரும்பவுமா என்ன பண்ணுறது, நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணுமே அப்படின்னு தான் நம்மளை கொண்டு வந்து வச்சுருக்காரு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கும் நம்மளை எப்படி தான் வச்சுருக்காரு? விதியேந்தான் வச்சுருக்காரு. இந்த கூட்டம் எனக்கு வேணுமே, இந்த கூட்டம் எனக்கு வேணுமே, ஏஞ்சனோ ஏஞ்சனோ அப்படி சொல்லி வச்சுருக்காரு. அல்லேலூயா. இது உள்ள ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவருடைய கிரேஸ் இன்றைக்கி நம்மளை வாழ வச்சிட்ருக்கு, அவருடைய இரக்கம் நம்மளை வாழ வச்சிருக்கு. நாம் செய்த நன்மையினால் அல்ல, அவருடைய இரக்கம் நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த 2025 கடைசியாக இந்த மாதத்தை பார்க்குறீங்க நீங்கன்னா பாக்கியவான்கள். 2026 பார்க்க போகிறோன்னா நம்ம பாக்கியவான்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னு தெரியுமா? பேசியிருக்கும் போது மைக்கை போட்டு தொப்புன்னு வந்து சாவராலாம் இருக்குது. இன்றைக்கி அதுதான் நடந்துட்டுருக்கு. 24 வயசு பிள்ளை மேடையில் ஆடிட்டே இருக்கு, தம்மால் வந்து உயிர் போயிடுச்சு. 10 வயசு பிள்ளை ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியிலே மயங்கி வந்து செத்து போயிடுச்சு. என்னத்துக்கு செத்துச்சுன்னே தெரில. அப்படி இருக்கு இன்றைக்கி மனுஷனோட வாழ்க்கை. இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒவ்வொரு நாளும் ஜீவனே நாம் பெற்றுக்கொண்ட பெரிய பொக்கிஷம். அதற்காக ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அப்போ மரித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு உண்டுங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் அழகாக ஆபிரகாமை பார்க்குறாரு, அங்கே நடக்கிறதெல்லாம் லாஸ்டர் அவர் மடியில் உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு. இவர் வேறு கேட்குறாரு, ஆண்டவரே நான் இங்கே இவ்வளோ வேதனைப்படுறேனே, ஆபிரகாம் நான் இங்கே தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறேனே. நெருப்பு என்ன பண்ணுது? அந்த சரீரத்தில் சூடு படுது. நெருப்பில் நின்னா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஜில்லுன்னு நல்லா இருக்குமா? ஏறியும். நான் வறண்டு போது, வலி தாங்க முடியல. நல்லா கவனிக்கிறீங்களா? செத்து போன சரீரம் தான் மண்ணுக்கு போயிடுச்சு. ஆனால் அந்த ஆத்மாவும் ஆவியும் எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப உயிரோட அழகாக இருக்குது. அதனால தான் அந்த நெருப்பை உணர முடியுது. உங்கள் உணர்வுகள் எல்லாம் சாவாதுங்க, எல்லாம் தெரியும். செத்து போயிட்டா நிறைய பேர் இப்போல்லாம் சயின்டிஸ்ட்லாம் சொல்கிறாங்க, நம்ம ஆவியை நம்ம உடம்பு செத்து போயிட்டாலும் நம்முடைய ஆத்மாவுக்கு எல்லா உணர்வும் இருக்கா. இதை இப்போ நீ ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டுலாம் இருக்கான். இது வேதம் என்றைக்கும் நமக்கு சொல்லிடுச்சு. அப்போ அவனுக்கு நல்ல உணர்வு இருக்குது, நல்ல பார்வை இருக்குது, நல்லா பேசுகிறான், அங்கே நடக்கிறத இவன் கவனிக்கிறான், உணர்வோடு தான் இருக்கான். செத்து போயிட்டா எல்லாம் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருங்க அப்படின்லாம் கற்பனை பண்ணாதீங்க. இங்கே இருக்கும்போது நீங்கள் என்ன பாடுபடுறீங்களோ அதை விட முடிஞ்சதுக்கப்புறம் ஏகப்பட்ட பாடு இருக்குது. அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். இந்த உலகத்தில் தான் நம்ம பாடுபடுறோம், அங்கே போனாலும் அது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆசைப்படுறீங்களா? ஆசைப்படுறீங்களா? ஐயோ போதும்டா சாமி இந்த வாழ்க்கை, உயிர் போனால் போதும். உயிர் போனதுக்கப்புறம் வர வாழ்க்கையை என்ன பண்ணுறது? அங்கே போய் மகிழ்ச்சியாக இருக்கணும்ல, அதுக்கு ரெடி ஆகணும்ல. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு நல்ல உணர்வு இருக்குது. இவன் பார்க்குறான், ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்துருக்காரு, உட்காந்து தண்ணி வேணும்னு கேட்குறாரு. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? அதெல்லாம் முடியாதுப்பா, உனக்கு எனக்கு நடுவில் பெரிய பிள்ளை இருக்குன்னு ஆசைப்பட்டாலும் அங்கே வந்து தர முடியாது. நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உயிரோடு இருக்கிறவரில் தான் மனம் திரும்புதல். நீங்கள் என்ன வேணால் மாறிட்டே இருக்கலாம். இன்றைக்கி நினச்சா நீங்கள் என்ன வேணால் மாற்றலாம், உங்கள் மனசை மாற்றலாம், உங்கள் குடும்பத்தை மாற்றலாம், உங்கள் சூழ்நிலைகளை மாற்றிக்கொள்ளலாம். ஆண்டவர் அதெல்லாம் சொல்ல, மனம் திரும்ப இதுவே கடைசி நாள். நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் ஏன் திட்டத்து மனம் திரும்பு. நீ திரும்பி வரான்ட்டு எங்கேயோ போயிடாத, இங்கேருந்து விட்டு அங்கே போகாத, என்கிட்ட வா அப்படி சொல்கிறேன். அப்போ மனம் திரும்புவதற்கு ஏற்ற காலம் இது.
காலம் முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் மனம் திரும்புறதுக்கு சான்ஸே இல்லை. நீங்கள் என்ன தான் கத்துனாலும் கதறினாலும் அதுக்கப்புறம் மாற்றம் வரவே முடியாது, மாற்றிக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. பாவம் தான், நீதி தான். இந்த முடிவில் தான் நிற்க வேண்டியதாக இருக்கும். அருமையான தேவஜனமே, அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த மனுஷன் கேட்ட பொழுது அவங்களால என்ன பண்ண முடியல. அவங்களே நினச்சா கூட அதை ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ ஆபிரகாமே ஆசைப்பட்டு சரி உனக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடலாம் அப்படின்னு நினச்சா கூட தண்ணியை ஊற்ற முடியாது. ஏன்னா பெரும் பிளவு இருக்கு. பார்க்க தான் முடியும் அங்கே நடக்கிறத, கிட்ட போக அவங்களும் கிட்ட வர முடியாது, இவங்களும் கிட்ட போக முடியாது. பெரும் பிளவு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுதான் நம்மளுடைய நிலைமை. நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக செயல்படும். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போயிட்டான். அதனால பணம் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போயிடும், ஐஸ்வர்யம் நம்மளை நரகத்துக்கு கொண்டு போய்விடும் என்பது அல்ல. இந்த ஐஸ்வர்யவான் பணக்காரனா இருந்ததுனால அவன் அந்த நரக வேதனைக்கு போல. இன்னைக்கு இந்த காரியம் ஏசப்பா நியாய தீர்ப்பு கொடுக்க வந்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு நம்ம போவோம், நரகத்துக்கு போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இது சொல்லப்படுது பாதாளம் பரதீசி. இப்போ இவ்வளோ நாள் மறைச்சவங்களாம் எங்கே இருக்கிறாங்க? நன்மை செய்தவங்கெல்லாம் பரதீசில் இருக்கிறாங்க, தீமை செஞ்சவங்கெல்லாம் பாதாளத்தில் கிடப்பாங்க, ஜீவன் போகலை. வேதம் சொல்லுது கடைசியில் ஆண்டவராக இயேசு வரும்போது மரித்தவர்களும் கடல் கூட தாங்கிட்ட முழுகினவங்களெல்லாம் கொடுத்துருமா, நெருப்பு தாமுழுங்கினெல்லாம் கொடுத்துருமா. ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்தவனா அவங்கள அங்கேருந்து எங்கெங்கே உயிர் போச்சோ அங்கேருந்தெல்லாம் பின்னாடி வந்துடும். கல்லறைகள் எல்லாம் திறக்கப்படும், எல்லாம் உயிரோட, நாம் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபப்படுவோம். இப்படியே போக மாட்டோம், மறுரூபம் ஆயிரும். இன்னொரு எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. செத்து போயிட்டா நமக்கு ஆவியில் இருக்கும்போது யார் யாருன்னு தெரியாது அப்படின்ற ஒரு வசனமும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா யாருக்கு தெரியுது? இதுவரையிலும் தெரியும், நியாய தீர்ப்புக்கு அப்புறம் தெரியாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற காலவில் இயேசு கிறிஸ்து வருகையின் வரல பரதேசியில் இருக்கிறவங்களுக்கும் பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கும் அடையாளம் பண்ண முடியும். இப்போ செத்து போயிட்டா நமக்கு யார் யாருன்னா அநியாயம் பண்ணாங்களோ எல்லோரும் எங்கே பார்க்கலாம், போகலாமா? யார் எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீ எனக்கு இப்படியெல்லாம் பண்ண, அதுதான் இங்கே இருக்கிறேன்னு நம்ம சொல்லலாம். போகலாமா, வரீங்களா? ஆனால் நியாய தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம யார் யார் என்னன்னு, பரலோகத்தில் யார் இருக்கா, நரகத்தில் யாருக்குன்ற ஐடென்டிஃபிகேஷனை நமக்கு தெரியாது. எல்லாரும் ஒரே மாதிரி ஆயிரும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்வர்யம் அவனை பாதாளத்துக்கு கொண்டு போகலைங்க. அவன் சம்பிரதையாக சாப்பிட்டதோ அவன் வாழ்ந்த வாழ்க்கையோ அதெல்லாம் ஆண்டவர் அதை வச்சு அவனுக்கு இந்த முடிவு இல்லை. நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் சொன்னால் இன்னைக்கு ஒரு கூட்டம் பணக்காரராக ஆகக்கூடாது, பணம் வந்தால் மனுஷனுக்கு ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படின்னா ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சே இருக்க மாட்டார் இல்லையா? ஆபிரகாம் எப்படி வாழ்ந்தான் உலகத்தில்? பூமியே தாங்கலை அவன் ஐஸ்வர்யம். அவ்வளோ ஐஸ்வர்யவானாக இருந்தான். கொடுத்து அவன் அப்போ கூட அவனுக்கு குறையவே இல்லை. அநேக பரிசுத்தவான்கள் ஐஸ்வர்யவான்களாக தான் இருந்தாங்க. ஆனால் ஆபிரகாம் இப்போ பரதேசியில் உட்காந்துருக்காரு இல்லையா? அப்போ ஐஸ்வர்யம் என்பது தவறல்ல, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு வேதம் சொல்லுது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், நீ இப்பொழுது இருக்கிற நிலைமை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவார். இப்போ ஒரு வீடு வச்சுருந்தா எத்தனை வீடு வரும்? 1000 வீடு வரும் இல்லையா? அப்போ அப்படி உங்களை பெருக செய்யணுன்றது அவருக்கு ஆசை. அப்போ இந்த இடத்துல இவன் ஏன் இந்த பாதாளத்துக்கு போனான் அப்படின்றதுக்கு இங்கேயே பதில் இருக்கு. நீங்கள் வாசிங்க 24ஆம் வசனத்தில். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். என்ன சொன்னா? அவனை அனுப்புன்றான். இவன் இருக்கிறது எங்க? இவன் இருக்கிறது பாதாளம். அவள் ஆபிரகாம் மடியில் உட்கார்ந்துருக்கா பரதேசில். இவன் அவனை பார்த்தவொடனே இவனுக்கு என்ன வந்துச்சு? இவன் நம்ம வீட்டு வாசலில் இருந்தவன், இப்படி நாரிட்டு கிடந்தவன், இவங்க போய் உட்காந்துருக்கான். நான் எப்படி வாழ்ந்த ஆளு? ஐயோ, மெத்தையில் எப்படி சுகமான வாழ்ந்த ஆளு,
இப்போ இவனுக்கு அங்கே ஆபிரகாம் சொல்கிறார், நீ அங்கே எப்படி உலகத்தில் இருக்கும்போது எப்படி வாழ்ந்தன்றத நினச்சிக்கப்பா அப்படின்னு சொல்கிறார். அல்ல, அதை நினச்சா வேதனையும் போகிறது கிடையாது. நான் இப்படி வாழ்ந்தனே அப்படி வாழ்ந்தனே நாங்கள்லாம் போய் ஒன்றும் புலம்ப முடியாது, எதுவும் செல்லுபடியாகாது இல்லையா? பரதேசியில் போகிறதுக்கு அதெல்லாம் என்ட்ரன்ஸாக இருக்காது. அருமையான தேவச்சனமே, இவன் செய்த காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். அவன் சொல்கிறான், தண்ணியை கொடுக்கறதுக்கு யார் அனுப்பணும்? லாசர் அங்கே உட்காந்து சுகமாக இருக்கான். அவனை என்ன பண்ண சொல்லு? அவன் பூமியிலே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான். இப்போ இவன் இருக்கிற இடத்துக்கு அவனை அனுப்புன்றான். அப்போ இவனுக்கு உள்ளான எண்ணம் என்ன? இவன் மட்டும் போய் உட்காந்துருக்கான், நாம மட்டும் கஷ்டப்படணுமா? அவனை இந்த இடத்துக்கு அனுப்புங்க. ஒரு சில ஆட்கள்லாம் தானும் வாழாது, மற்றவங்களையும் வாழ விடாது. பார்த்துருக்கீங்களா? தானும் சந்தோஷமாக இருக்காது, மற்றவங்களையும் சந்தோஷமாக இருக்க விடாது. நோண்டிக்கிட்டே இருக்கும். யாரையாவது வம்பலுக்கெல்லாம் தூக்கமே வராது. எப்படி பேசலாம், சண்டையை கிளப்பலாம். அது ஒரு சிலரோட டெக்னிக் எப்படின்னே எனக்கு புரியல. நானும் யோசிச்சு பார்க்குறேன், சண்டையை கிளப்ப ஒரு வழி அவங்க எனக்கு வர மாட்டேங்குது. ரெண்டாவது, அந்த காரியத்தில் உங்களுக்கு வெளிப்படுற சுபாவம் என்ன? சுயநலம். தான் மட்டும் நல்லா இருக்கணும், மற்றவங்க நல்லா இருக்கக்கூடாது. அந்த ஒரு வாழ்க்கை என்றைக்குமே உங்களுக்கு திருப்தியை கொடுக்காது, என்றைக்குமே மகிழ்ச்சியை கொடுக்காது. ஸோ இருக்கிறதுல சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க. அந்த சுயநலமான ஒரு வாழ்க்கை, நான் வாழணும் நான் எனக்கு 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 தயவு செய்து இந்த சுயத்தை அழிச்சிருங்க. சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ இங்கே இந்த மனுஷன் சொல்கிறான், அவனை அனுப்ப வேண்டும். அதுக்குள்ளே இருக்க இந்த சுயநலம் தன்னலம் அதுதான் அவனை அங்கே கொண்டு போய் விட்டுருச்சு. சரி, 28ஆம் வசனத்தை வாசிங்க. அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு. என்ன ஒரு ஆத்ம பாரம் பாருங்க அவருக்கு, ஐஸ்வர்யவானுக்கு. ஊரில் இருக்கிற போதெல்லாம் அது வரல இல்லை, அண்ணன் தம்பியோட சேர்ந்து கும்மால் அடிச்சிருப்பான், குடிச்சு ஆட்டம் போட்டிருப்பான். அப்போல்லாம் அவனுக்கு அந்த ஆத்ம பாரம் வரல. இப்போ நரகத்தில் போய் அவர் அனுபவிக்கிறத பார்த்தவொடனே இப்போ என்ன பாரம் வந்துருச்சு? ஆத்ம பாரம் வந்துருச்சு. ஊரில் என்ன போலயே 5 பேர் இருக்கிறான், நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேன், என் 5ல் 4 அண்ணன் தம்பிங்க அந்த ஊரில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் நீங்கள் போய் என்ன பண்ணணும்? எச்சரிக்கணும். அதுக்கு நீங்கள் யார் அனுப்பணும்? ஆபிரகாமே யாராவது ஒருத்தர் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. இவன் யார் அனுப்பணும்னு சொல்கிறான்? திரும்பியும் அவன் என்ன எங்கே இருக்கு பாருங்க. அவன் நாங்கள் வாழவே விடக்கூடாது, அதுதான் அவனோட ஐடியா. அவன் ஊரில் இருக்கும் போதும் அவன் வாழ விடலை, இங்கே வந்து செத்தப்புறம் அவனை வாழ விடலை. அவன் அங்கே உட்கார்ந்துருக்குறது தான் அவனுக்கு அப்படி ஒரு எரிச்சலாக இருக்கு. அப்போது இந்த சுபாவம், நீ பணக்காரனாக இருக்கிறதுனால உனக்கு நரகம்லாம் கிடையாது. நீங்கள் நல்லா ஐஸ்வர்யம் சம்பாதிக்கலாம், ஐஸ்வர்யவானாக இருங்க, அதுதான் தேவனுக்கு மகிமை. நாம் பரதேசிகளாக இருந்தால் தான் ஆண்டவர் நாம தூசிக்கப்படும். நீங்கள் ஐஸ்வர்யவானாக மாறணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான். இங்கே வரப்போகிற ஒவ்வொருவரும், இந்த ஆலயத்துக்குள்ளே கால் வைக்கிற அத்தனை பேரும் ராஜாக்களும் ராஜாத்திகளுமா இருப்பாங்க. இதுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. ஒழுங்கு ஆசீர்வதிக்கப்படனா இதுக்குள்ளே தான் ஆசீர்வாதம் இருக்குது. இதை நான் சொல்லணும்னா சாபம் என் தலைமையில் வந்துடும். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நீங்கள் இருக்கிறதுல மகிழ்ச்சியாக வாழணும், நீங்கள் இன்னும் செல்வந்தர்களாக உயரப்படணும் அப்படின்னா கர்த்தர் கொடுக்கறதுல கை வைக்காதீங்க. வேதம் சொல்லுது, கண்டிப்போடு புத்தி சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆண்டவர் ரொம்ப மானஸ்தன். அவர் சொல்றாரு, நீ உன் சீரகத்தில் வெந்தயத்தில் கொண்டு வந்து வச்சு பாரு, தசம பாகத்தை வச்சு பாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேனோ இல்லையோ என்று பாரு, வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இன்னைக்கு அநேகருடைய தரித்திரம் எதற்குள்ள இருக்கு? கடவுளுக்கு கொடுக்கறதுல வஞ்சிக்காதீங்க. நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிடக்குது பணம், நிறைய பேருக்கு வீணான இடத்துல பணம் போயிட்டு இருக்கு. உங்க பணத்தை நீங்க திருப்தியா சாப்பிட முடியாததுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்துடணும். வாக்கு தத்தத்தின்படி நாம் வாழ்ந்தால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இங்கே அப்படிப்பட்ட ஒரு சுபாவங்கள் தான். இப்போ நான் சொன்ன இத்தனை சுபாவங்களும் நம்ம கண்ணு முன்னாடி அது ஒரு பெரிய பாவமாக இருக்காது.
பரவாயில்ல, இந்த மாதம் இல்லைன்னா என்ன, அடுத்த மாதம் கொடுத்துக்கலாம், இப்போ இல்லைன்னா என்ன, அப்புறமா நல்லா சம்பளம் வாங்கும்போது கொடுத்துக்கலாம். இன்னும் நீங்கள் அங்கலாச்சிட்டே இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் நிறைவாக இருக்கணும். நிறைவாக இருக்கிறது வழிகாட்டுதலை தேவன் நமக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28:9 என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உத்தம இருதயம்னா எப்படிங்க? உன் பிதாவாகிய தேவனை நீ எல்லாம் அறிஞ்சிருக்கிறீங்க. இங்க யாராவது அவர் அறியாம இருக்கீங்களா? இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஆண்டவரை அறிந்தவர்கள். ஆனா நீ எப்படி ஆராதிக்கிற? உத்தம இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிறியா? உண்மையுள்ள இருதயத்தோடு அவர் ஆராதிக்கிறியா? இந்த வாரம் சர்ச்சுக்கு போகலன்னா அடுத்த வாரம்லாம் இது பிடிச்ச மாதிரி இருக்குங்க. ஏதோ ஒன்று பிடிச்ச மாதிரி. ஐயோ சந்தோஷமே இல்லைங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டா நல்லா இருக்குதுங்க. அதுக்காகலாம் ஆராதனைக்கு வந்தீங்கன்னா அது நடக்கும், அதெல்லாம் இருக்கும். ஆனால் முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மளால் சுதந்திரிக்க முடியாது. அப்போ ஆண்டவரை தேட வரும்போது எப்படி வரணும்? முழு மனசோட. அந்த அடுத்த வார்த்தையை நீங்கள் வாசித்தீங்கன்னா உற்சாக மனதுன்னா எப்படிங்க? காலையில் எழுந்து டீ குடிச்சிட்டு ஒரு டிஃபன் பண்ணிவிட்டு ஒரு 9:45 அப்படி போய் மெதுவாக குளிச்சுட்டு பிரசங்கத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் அறிவிப்பெல்லாம் போகும். அது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? டைரெக்டாக செய்திக்கு போயிடலாம். செய்தி தான் நமக்கு வேணும். ஒரு சில செய்தி கூட முழுசாக அவசியம் இல்லை, உள்ளே போயிட்டு வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய கூட்டம் இருக்குது. இன்றைக்கி இதெல்லாம் மாறணுமா மாறாமா? மாறலை அப்படின்னா நம்முடைய முடிவு நம்ம கையில். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து, கர்த்தர் நான் பார்க்குறேன், ஐயோ இந்த பிரதர் ரொம்ப நல்லவர், சரி ஏதோ ஒரு சூழ்நிலை லேட்டாக வந்துட்டார், பரவாயில்லப்பா அப்படின்னு நான் ஒத்துக்குவேன். ஆனா கர்த்தர் என்ன பார்க்குறாராம்? ஆராய்ந்து எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றத்தையும் அறிகிறார். ஆமா, எல்லாம் தெரியும். நீ என்னென்ன சாக்கு போக்கு என்னென்ன உள்ள ஆக்டிங் கொடுத்துட்டு வர எனக்கு தெரியாது. ஆனால் யார் தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அவர் பார்த்துட்டு இருக்கார். உன் மனசு ஆழங்களை அறிகிறவர். மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ உள்ளந்திரியங்களை. நீ அவர் ஆராதிக்க எவ்வளோ உற்சாகமாக இரு, டெய்லி ஜெபிக்கிறதுல எவ்வளோ உற்சாகமாக இருக்கிற, அவருக்கு ஊழியம் செய்யறதுல எவ்வளோ ஆசையாக இருக்கிற, எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கிற. ஊழியம் நம்ம எல்லாரும் செய்கிறோம். நம்ம விருப்பப்படி செய்கிறது ஊழியம் அல்ல, கர்த்தருடைய விருப்பத்தின்படி செய்கிறது தான் ஊழியம். அல்லேலூயா. அவர் விரும்புகிற பிரகாரம் சரி, இஷ்டத்துக்கு எந்த நேரம் வேணாலும் போகலாம், எந்த நேரம் வேணாலும் செய்யலான்றதெல்லாம் இல்லை. அவர் பிரியப்படுகிற ஊழியத்தை நம்ம செய்யணும். அவருக்கு பிரியமான ஆண்டு சில அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அப்போ ஜபம் எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் எப்போ எனக்கு பிடிச்சதுன்னு அவர் சொல்கிறாரு. ஆதாமை ஏவாளை ஆண்டவர் பார்க்கும்போது அவங்கள எந்த நேரத்தில் வந்து பார்த்தாராம்? அதிகாலை என்ன இருக்குது, அதில் சாயங்காலம் இருக்கா? குளிர்ச்சியான நேரம்னா எந்த நேரம்? நீங்கள் நான் நினச்சிக்கணும் சாயங்காலம்னு. குளிர்ச்சியான நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா பூமி குளிர்ந்து வர நேரம் எப்போ தெரியுமா? 3 மணி, 3 to 6. அதுதான் பூமி குளிர்ந்துருக்கிற நேரமா. எப்படி இருக்கும்? ஆதாமுக்கு ஏவாளுக்கும் உண்டாக்கி வச்சுட்டு காலையில் 3 மணிக்கு வந்து தட்டி எழுப்பி உட்காந்து பேசினா எப்படி இருக்கும்? என்னங்க எத்தனை பேர் எழுந்துப்பீங்க? ஆண்டவர் இருந்து உங்கள் வாசலில் தட்டுறாரு 3 மணிக்கு, வாப்பா உங்கள்கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேசணும். நம்ம என்ன சொல்லுவோம்? ஐயா போயிட்டு 7 மணிக்கு வாங்க தயவுசெய்து, எனக்கு நல்ல தூக்கம் வருது, நானே ராத்திரிலாம் கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், முடியாது போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வாங்க பார்க்கலாம். அப்போ கூட பார்க்கலாம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் எல்லாருடைய அறை கதவுகளையும் தேவன் அதிகாலை 3 மணிக்கு என்ன பண்ணுறாரு? 4 மணிக்கு வந்து தட்டுறாரு. ஒரு சில வீட்டுக்கு 5 மணிக்கு வந்து தட்டுறாரு, திறக்கவே பட மாட்டேங்குது, போயிடுறாரு. திரும்ப அடுத்த நாள் வர்றாரு, இன்னைக்காவது திறந்துருக்குமா, 5 மணிக்கு வந்து கதவு தட்டுறாரு, போயிடுறாரு. இப்படியே ஒவ்வொரு நாள் நடக்குதா தவிர ஒரு நாள் அவர் பார்வைக்கு என்ன பண்ணல. நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். இப்போ என்ன பிரச்சனை? நம்முடைய எல்லா நிலைமைக்கும் என்ன பிரச்சனைன்றது புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சிச்சா நான் சொன்னது?
ஏதாவது விளங்குச்சாயா? விளங்குச்சாம்மா? இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. ஒவ்வொரு நாளும் அவரோட பேசணும், ஒவ்வொரு நாளும் அவரோட இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். அந்த குளிர்ச்சியான வேலையில் ஆதாமா ஏவாளையும் கூட்டிகிட்டு வர்றாரு. நான் உங்களோட பேசணும். அதுக்கு தானே படைச்சாரு. நமக்கு தான் 1008 வேலை. அவருக்கு நம்மளை படைச்சதுக்கு ஒரே நோக்கம்தான். என்ன நோக்கம்? அவரோட பேசணும், அவரோட நீங்கள் இருக்கணும், அவரோட அன்பாக இருக்கணும். அந்த நேரத்துக்காக தான் உங்களை இந்த உலகத்தில் படைச்சி வச்சுருக்காரு. ஆனால் உங்களுக்கு எது பிஸி ஆகிடுச்சு? இப்போ என் பிள்ளைக்கு சோறு ஆக்கணும், புருஷனுக்கு சோறு ஆக்கணும், அந்த வேலை ஆக்கணும், இந்த வேலை இருக்குது, இதை செய்யணும், அதை செய்யணும். 1000 செய்யுங்க. அவர் என்ன நினைக்கிறாரோ அதையும் நீங்கள் செய்யுங்க. அல்லேலூயா. அருமையாக தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க இத்தனை சாக்கு சொல்லுவோம். நான் ஏற்றுக்குவேன். ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்க, கை கால் வலிக்கும், இது வலிக்கும், அது வலிக்கும், இவ்வளோ கஷ்டம் எல்லாம் சொல்லுவோம். நான் ஏற்றுக்குவேன். ஆனால் ஆண்டவர் ஏற்றுப்பாரா? ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. அவர் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்துருக்காரு. அவர் ஏற்றுக்க மாட்டாரு. அல்லேலூயா. அங்கலாய்க்கிறார் ஆண்டவர். ஆவியானவர் அங்கலாய்க்கிறார். என் ஜனம் என்னை அறியவில்லை, உணர்வில்லாமல் சங்காரமாயிற்று. தூங்கினால் சத்ரு கலை விதைப்பானா. விழிச்சிருந்தா தப்பிச்சுக்குவீங்க. அல்லேலூயா. ஸோ கலை விதைக்காதபடி நீங்களும் நானும் உங்கள் குடும்பம் காப்பாற்றப்படணும். நீங்கள் நேர்த்தியான மணிகளாக வளரணும். கடைசி நாட்டில் தூற்றுக்கூடையானது அவருடைய கையில் இருக்கும். தூற்றப்படும் போது பதறெல்லாம் பறந்து போயிடும். நல்ல மணி மட்டும்தான் களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இன்றைக்கி நீங்களும் நானும் பதறா களஞ்சியமா? களஞ்சியத்தில் சேர்க்கப்பட போகிறீங்களா இல்லை பதறா அக்கினியில் அவிக்கப்பட போகிறோமான்றதை நீங்களும் நானும் தான் டிசைட் பண்ணணும். கடைசியாக ஒரு வசனத்தை மட்டும் வாசித்துருங்க. எரேமியா 17:9. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். திட்டுதனம் பண்றது இதுதான். என்னதான் திருக்குள்ளதா? இருதயம் தான் திருக்குள்ளது. மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே. உலகெல்லாம் அதை அறியாது. கூட இருக்கிற மனைவிக்கு உங்களுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, குடும்பத்தில் இருக்கிற யாருக்கும் உங்களை பத்தி தெரியாது. ஆனா பலன்களுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினால் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க. இதுதான் காலம். மரணம் எப்ப நம்மளை சந்திக்கும் தெரியாது. அவனுடைய வருகை எப்போ இருக்கும் தெரியாது. அதுக்குள்ள உங்க ஆத்மாவை என் ஆத்மாவை நான் அவருக்குள்ள ஆயத்தப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்காத ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாவே இருக்க முடியாது. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவகுமாரனை அனுதினமும் ஜெபித்தாரானால் உனக்கு எனக்கு ஜெபம் எவ்வளவு அவசியம். சும்மா கால போகத்துல சொல்லிட்டு போறதெல்லாம் இனிமே நடக்காதுங்க. ஜெபம் ஒண்டி தான் ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் ஒன்று தான் உன் குடும்பத்தை சீர்படுத்தும். ஜெபம் ஒன்று தான் உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். உன் ஐஸ்வர்யத்துல பெருக பண்ணும், ஆரோக்கியத்தை பெருக பண்ணும், சுகம் உண்டாகும். நான் தைரியமா சொல்ல முடியும். ஜெபிச்சு முழங்கால் போட்டு பாருங்க, எல்லா வியாதியும் ஓடி போயிடும். முழங்கால நின்று பாருங்க, எல்லா பலவீனங்கள் விலகும், எல்லா வேதனைகள் மாறும். உங்களை அழுத்திட்டு இருக்க எந்த டிப்ரெஷனை முழங்கால நின்று பாருங்க, ஓடி போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன் அவர். மனுஷனை ஏமாத்துற மாதிரி கர்த்தரை ஏமாத்த முடியாது. அவர் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க. பூமி எங்கும் என்னுடைய கண்கள் உலாவி கொண்டு. எங்க உலாவுதா? இப்ப உலாவிட்டு இருக்கா? தேவனுடைய கண்கள் உலாவிட்டு இருக்கு. நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கலாம். அனுதினமா ஜெபிங்க, அனுதினமா தேவனோடு உறவாடுங்க. அர்ப்பணிக்கலாமா ஆண்டோடைய சமூகத்துல? இத்தனை காலம் இல்லாட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கு ஒரு அர்ப்பணத்துக்குள்ள வாங்க. ஆண்டவரே, நான் இவ்வளவு காலம் தேடாம போயிட்டேன், ஜெபிக்க டைம் கொடுக்காம போயிட்டேன், என் இஷ்டமான நேரம் நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்றைக்கு என் மனதை உன் பக்கம் திருப்புகிறேன், என் மனசை உன் பக்கம் திருப்புறேன். ஆண்டவரே, இனி அதிகாலையில இருட்டோட எழுந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி எனக்கு தாங்கப்பா. கரங்களை உயர்த்தி கேளுங்க தேவஜனமே. ஆவியானவர்களுக்கு ஒத்தாசை இருக்கிறவராக இருக்கிறார். ஆவியான ஹெல்ப் பண்ணுவார். நீங்க நிஜமா ஆசைப்பட்டு பாருங்களேன், ஆவியானவங்களை ஹெல்ப் பண்ணுவார்.
உங்க பலவீனங்களை எல்லாம் அவர் தாங்கிட்டு, உங்க கஷ்டங்களை எல்லாம் அவர் தாங்கிக்கிட்டு, அவர் உங்களை எழும்பி அவருடைய பாதத்துல உட்கார வைப்பார். நான் அதை அனுபவிக்கிற தேவச்சனமே. எவ்வளவு பாடுகள், எவ்வளவு கஷ்டங்கள் சரீரத்துல இருந்தாலும் நம்ம ஆசைப்பட்டுட்டா அதை அவர் செய்வார். அல்லேலூயா. அப்பா, நான் உங்க பாதத்துல அமர்ந்திருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்றதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் உங்களுக்கு அந்த உதவியை செய்வார்.